ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரல் காமிக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான சார்சரர்ஸில் ஒருத்தர் தான் நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. ஸோ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரொம்ப பெஸ்ட்டான 5 வெர்ஷன்ஸ் தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஃபுல்லான வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் திங் அப்படின்ற கேரக்டர். இந்த ஸ்ட்ரேஞ்ச் திங் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மாரல் காமிக்ஸில் வந்து 7592 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எல்லா விதமான மேஜிக் பவர்ஸுமே இருக்கும். அதாவது நம்ம பிரைம் இடத்துல பார்க்கக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை விட இந்த கேரக்டரோட பவருங்கிறது ரொம்ப அதிகம். பிகாஸ் இந்த கேரக்டரோட பவரை யூஸ் பண்ணி இவரால் யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். அது டோர்மாமோ அந்த யூனிவர்ஸில் இல்லை, இவர் அழிச்சிட்டாரு. அதே மாதிரி மொபிஸ்டோ மாதிரியான கேரக்டர்ஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட மோத பயப்படுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான டீமன்ஸ் காட்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டரும், அதே நேரத்தில் நம்மளுடைய அந்த எட்டர்னிட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மெர்ஜான ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவரை வந்து எட்டர்னிட்டி ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இருக்கிற கேரக்டர், ஒரு யூனிவர்சல் லெவல் பவர் இருக்கிற கேரக்டர் மட்டும்தான். ஆனால் இவர் நினைச்சார்னா மாரல் யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு ஸ்டோரியுமே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர் இவர்கிட்ட இருக்குன்னா இவர் எவ்வளோ டேஞ்சரான ஒரு கேரக்டர் இருப்பார்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ யூனிவர்சல் லெவலில் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். பிகாஸ் இவர் வந்து ஒரு 2-3 காமிக்கில் மட்டும்தான் அப்பியர் இருப்பார். பவரும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், அப்பியரன்ஸும் வேற லெவலில் இருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமிக்ஸில் மட்டுமே வந்ததுனால தான் இவருக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு பவர்ஃபுல்லான வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட் அப்படின்ற கேரக்டர். இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அமெல்கம் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம மாரல் காமிக்ஸையும் டிசி காமிக்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி வரும்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து 3 பவர்ஃபுல்லான பீயிங்ஸோட ஒரு மெர்ஜ் பண்ணப்பட்ட வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஃபேட்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார், ஒரு ஹெல்மெட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணால் பவர்ஃபுல்லான பீயிங்காக டிசி காமிக்ஸில் நிறைய பேர் மாற முடியும். ஸோ அந்த கேரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஜேவியர் இருக்கார்ல, அவருடைய பவர்ஸ். இது 3மே ஒன்றா மெர்ஜ் ஆகி ஒரு அமெல்கம் யூனிவர்ஸில் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட்டு. இவரால் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி எனிமே ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி சார்டர் சுப்ரீமாக இருக்காரு. ஸோ நமக்கு இல்லாமல் பிளாக் மேஜிக் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுற ஒரு கேரக்டராகவும் இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டாக்டர் ஃபேட்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவருடைய எல்லா பவரையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணுறேன்னா, டிசி காமிக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்பவே டேஞ்சரான ஒரு சார்ஜரர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஃபேட். ஸோ இந்த ஒரு கேரக்டர் நினைச்சார்னா ரியாலிட்டியவே மாற்ற முடியும். எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரேஞ்ச் திங்க் வந்து ஒரு யூனிவர்சல் லெவலில் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணாருன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதை தாண்டி மல்டிவர்ஸ் லெவலில் ஒரு ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணக்கூடிய கேரக்டராக இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த டாக்டர் ஃபேட் பார்த்துட்டிங்கன்னா டிசி காமிக்ஸில் ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்காக இருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரால் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி எந்த பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக இருந்தாலும் சரி ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு டிசி காமிக்ஸில் மட்டும் தனியாக காமிச்சிருப்பாங்க. அவர் கூட நம்ம ஸ்ட்ரேஞ்சரோட பவர், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபஸர் ஜேவியரோட பவர் ஒன்றா மிக்ஸ் ஆனால் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு பீயிங்காக மாறுவார்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் இவர் இமேஜின் பண்ணி நினச்சாலே போதும், ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு லாவையும் பிரேக் பண்ண முடியும், எந்த ஒரு லாவையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட் அப்படின்ற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, டாக்டர் ஃபேட்டு, அப்புறம் ப்ரொஃபஸர் ஜேவியர், இவங்க 3 பேரோட அந்த மெர்ஜ் பண்ணப்பட்ட ஃபியூஷன் பண்ணப்பட்ட கேரக்டருக்கு வந்து இப்போதைக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு இன்னுமே வந்து ஒரு ஹையர் ரேங்க் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இவர் வந்து ஒரு 4-5 காமிக்ஸில் மட்டும்தான் அப்பியர் இருக்காரு. ஸோ அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மட்டும்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் 4th பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மேஜிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இந்த காட் ஆஃப் மேஜிக் அப்படின்ற ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த வார் ஆஃப் ரியால்ம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவரு பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸல் ட்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, வேர்ல்டு ட்ரீ, அது கூட ஒன்றா மெர்ஜ் ஆகி
அதன் மூலமாக எல்லா விதமான மேஜிக் பவர்ஸையுமே தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டத்தில் எல்லா மேஜிக்குமே காடாக மாறினா எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏற்கனவே டேட் டெவில் பற்றி நான் ஒரு வேர்ஷனுக்கான வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம டேட் டெவில் வந்து ஹேம்டாலோட ஸ்வாடை வந்து அப்சர்வ் பண்ணி அதன்மா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பீங்காக மாறினார்னு. அதே ஸ்டோரி லைனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே வந்து ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா மேஜிக்குமான காடாக மாறுவார். ஸோ மேஜிக் பவர்ஸுங்கும் போது இந்த நார்ஸ் மித்தாலஜியை பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் அதுக்கான மேஜிக் பவர்ஸ் மட்டும்தான் இவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேஆஸ் மேஜிக்கு ஹெக்ஸ் எனர்ஜிலாம் அதில் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. பிகாஸ் அதை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே பவர்ஃபுல்லான பீயிங்காக தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாறி இருப்பார். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்ட்ரேஞ்ச் ஃபேட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கிற எல்லா விதமான மேஜிக்கும் காடாக மாறி இருப்பார். எப்படி நம்ம ஹெலா வந்து நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கிற கேரக்டர்ஸோட டெத்துக்கு மட்டும் ஒரு காடாக இருக்காங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அங்கே இருக்கிற ஸ்டோரிக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேஜிக்கான காடாக மாறி இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு டெம்பரரியான கேரக்டர் தான் காமிக்ஸில் வந்திருப்பார். ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் இந்த பவரை யூஸ் பண்ணி அந்த வார் ஆஃப் ரியாலம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் மற்ற கேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி வந்து ஒரு டெம்பரரியான டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து தான் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இந்த காட் ஆஃப் மேஜிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற வேர்ஷனுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தேர்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா இவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட்டில் வந்திருக்காரு. மாரல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பிரைம் எர்த்தில் ஒரு மெயின் ஈவெண்ட்டில் வந்திருக்காரு. மற்ற ரெண்டு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டில் மட்டும் தான் வந்திருக்காங்க. அதனால தான் நம்ம காட் ஆஃப் மேஜிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற மாரல் காமிக்ஸில் இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரீஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ மாரல் காமிக்ஸில் வந்து பிளாக் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட பவரை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் இவங்களால் பண்ண முடியும். என்ன வேணாலும் அப்படின்னா ஒரு மல்டிவர்சல் லெவலில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், அதுவும் ஒரே வார்த்தையில். ஸோ ஒரே வார்த்தை அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் வரான் அப்படின்னா டை அப்படின்னு சொன்னால் போதும் அவன் வந்து செத்துருவான். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சாக போகிற நிலைமையில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, ஸோ அந்த கேரக்டர்கிட்ட போயிட்டு உயிர் வரணும் அப்படின்னு சொன்னால் உயிர் வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரணடையணும் அப்படின்னு சொன்னால் சரணடைஞ்சிருவாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரே வார்த்தை மட்டும் தான் அந்த பிளாக் ப்ரீஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன்ஸில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துருவாங்க. ஸோ வார்த்தையாலே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கிற பவர் அப்படிங்கிறது இந்த பிளாக் ப்ரீஸ்ட்டில் இருக்கிற எல்லார்ட்டையுமே இருக்கும். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அந்த குரூப்பில் ஒரு மெம்பராக மாறி இருப்பார். ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ராவான பவர் கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் ஸ்பெல் கேஸ்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஒரு பிளாக் ப்ரீஸ்ட் மெம்பராக இருந்தால் கூட ஒரே வார்த்தை மட்டும் பேச மாட்டார். அதை தாண்டி கோர்வையாக நிறையா வார்த்தைகளை பேச முடியும். அதாவது இவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் மட்டும்தான் அழிஞ்சு போவான். அதே மாதிரி வந்து இந்த கிரகம் இப்போ உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லி கோர்வையாக நிறையா வார்த்தைகளை வந்து இவரால் கண்டினியூவாக பேச முடியும். சிம்பிளாக ஒரே வேர்டில் வந்து ஒருத்தவங்களை அழிக்கிறதையோ இல்லை ஒரே வேர்டில் ஒரு விஷயத்தை செய்கிறதையோ அவர் வந்து எப்பவுமே விரும்ப மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அது பிளாக் ப்ரீஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாரல் காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கு. பிகாஸ் இவரால் வந்து ஒரு யூனிவர்ஸையே ஒரே வார்த்தையில் அழிக்க முடியும். அதனால் வந்து இவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தன்னுடைய பவரை வந்து அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் உருவாக்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில், அதுவும் கேனன் ஸ்டோரியில், அதாவது நம்ம ஒரு டைம் லைனாக பார்ப்போம் இல்லையா, அந்த டைம் லைனில் வரக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன் சொல்லணும். சொல்லப்போனால் இவருக்கு தான் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கணும். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கவர் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன். அதனால இவருக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு. அப்படி யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். ஸோ இவரை பற்றி ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி வந்து லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபஸ்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு ஒருத்தான ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி மாரல் காமிக்ஸில் வந்து ஒரு கிராஃபிக் நாவல் இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக் நாவலில் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த ஹிமாலயஸ்க்கு போகிற மாதிரியும், ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏன்ஷியன் ஒன் இருக்கார்ல, ஸோ அவர் மூலமாக சில பவர்ஸ் வந்து சில ஒரு கண்ணாடிகள் கிடைக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஷாம்பலானா என்ன, மாயானா யார், இந்த யூனிவர்ஸ் எப்படிப்பட்டன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களை பார்த்த நாலேஜையும் கெயின் பண்ணி ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா அவரே வந்து காடாக மாறிடுவார். அது எல்லா கிரியேஷனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காடாக மாறிடுவார். எப்படி மாரல் யூனிவர்ஸ் இருக்கும் அந்த மாரல் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு காட் லைக் பீங்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாறுவார். ஏன்னா ஷாம்பலாங்கிறது அதுதான் மாரல் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ரியாலம்,
மார்வல் யூனிவர்ஸ்க்கு வெளில இருக்கக்கூடிய ஒரு உலகம் தான் பார்த்தீங்கன்னா ஷாம்ப்லா. ஸோ அந்த ஷாம்ப்லாவோட லார்டாக இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாறும்போது இவருடைய பவர் அன்லிமிட்டடாக மாறிடும். யாராலையுமே இவர்கிட்ட நெருங்கவே முடியாது. ஈவன் நம்ம ஒன் பால் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நினச்சா கூட இந்த கேரக்டரை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி ரீசெண்டாக இந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இருந்தாலும் இந்த கேரக்டரோட பவர் லெவல் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மார்வல் காமிக்ஸில் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிராஃபிக் நாவலில் மட்டுமே வந்த ஒரு கேரக்டர், ஒரு நான் கேனன் ஸ்டோரி லைனில் வந்த கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பிளாக் பெரிஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து கேனன் ஸ்டோரி லைனில் வரவர். இப்போதைக்கு நம்ம லார்ட் ஆஃப் ஷாம்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு நான் கேனன் ஸ்டோரி லைனில் வரக்கூடிய கேரக்டர் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த கேரக்டரை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து கடைசியில் வந்து வேறு வழி இல்லாமல் ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஆனால் பிளாக் பெரிஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நான் சொல்வேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன்ஸ் தாண்டி இன்னும் சில டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய கோஸ்ட் ரைடர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அப்புறம் வந்து காட் ஆஃப் பிளாக் மேஜிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், லார்ட் ஆஃப் சுப்ரீம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நிறையா வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இது பவர்ஃபுல்லான வெர்ஷனுக்கான லிஸ்ட்டு தான். இன்னுமே வந்து டிஃப்ரெண்டான ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ்க்கான லிஸ்ட்லாம் இருக்குது. அதில் வந்து அந்த கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.